எந்த தேவ வசனம் நம்மை வாழ வைக்கிறதோ அதே வசனத்தை வைத்து தான் பிசாசு நம்மை தாக்குவான். ஒரு மனுஷர் குடிக்கிறாரு, ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு வசனத்தை கோட் பண்றாரு. உங்களுக்கு வயிற்று வலி இருந்தால் கொஞ்சம் வாயினை சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கே. பார்த்தீங்களா? வேதத்தை எப்பொழுதும் கான்டெக்ஸ்டோட படிக்கலனா வேதத்தை தவறாக புரிந்து கொள்வோம். இப்படி கான்டெக்ஸ்ட் தெரியாம அநேக பிரச்சனைகள், அநேக ரத்தம் சிந்துதல் சரித்திரத்தில் நடந்திருக்கு. காரணம் என்னவென்றால் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது வேதத்தை படிக்க வேண்டும் என்றால் கான்டெக்ஸ்டோட படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அநேக விபரீதத்திற்கு ஆளாகி விடுவோம். சாத்தானும் இயேசுவை வஞ்சிக்கும் பொழுது வார்த்தையை வைத்து தான் வஞ்சிக்கிறான். இயேசுக்கு வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் தெரியும். ஆகவே சாத்தானை மேற்கொண்டார். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ், சத்தியம் தமிழில் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ஆதியாகமம் 6 120 வருஷம் தான் ஜனங்க வாழ்வாங்கன்னு கொடுத்துருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. பட் அந்த காலத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதுக்கும் மேலே வாழ்ந்துருக்காங்க ஜனங்க. அதாவது இந்த வார்த்தை கொடுத்த பிறகு. ஆமாங்க, அதுக்கும் மேலே வாழ்ந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஜனங்க வந்து 140 150 வருடம் வாழ்ந்துறாங்க. நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோங்க. பட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய கேள்வி 120 வருஷம் மனுஷருடைய நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஆபிரகாம் வந்து 175 வருடம் வாழ்ந்திருக்கான். ஈசாக்கு 180 வருடம் வாழ்ந்திருக்கான். யாக்கோபு 147 வருடம் ஏறக்குறைய வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன பண்ணுறாங்க ஜனங்க? இன்னும் அதிகமாக தானே வாழ்கிறாங்க. அப்பொழுது 120ஓடு கூட அங்கே முடியுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதிகமாக வாழ்ந்திருக்காங்களே. அப்போ வேதம் ஏன் அப்படி சொல்லிச்சு? ஒரு கன்ஃபியூஷன். அதுதான் மோஸ்ட் கன்ஃபியூஸ் ஸ்கிரிப்சரை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் இன்டர்பிரிட்டேஷனில் ஆத்தர் இன்டெண்டட் மீனிங் அல்லது ஆடியன்ஸ் இன்டர்பிரட்டட் மீனிங். ஆத்தர் ஒன்று சொல்லியிருப்பார், கேட்கிற ஆடியன்ஸ் வந்து வேறு விதமாக புரிந்து கொண்டு இருப்பாங்க. வேதத்திலே சில காரியங்கள் நம்ம அதை பார்ப்போம். அப்போ ஆத்தர் இன்டெண்டட் மீனிங் வேதத்தை நம்ம படிக்கும்போது, நீங்கள் ஆதியாகமம் 5:30 நம்ம படிக்கும்போது, லாமைக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்கே நோவாவின் பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கு. மற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் பிறந்தாங்க, அவங்க பெயர் என்ன பண்ணல, குறிப்பிடப்படவில்லை. இதை நோட் பண்ணணும். லாமைக்கினுடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம் காம் யாபெத் என்பவர்களை பெற்றான். கவனிக்கணும், இந்த இடத்துல தான் 3 காரியம் பார்க்க போகிறோம். ஒன்று வை, இரண்டாவது விச், மூன்றாவது ஹவ். இது 3ல் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிடலாம். வை, ஏன் ஆத்தர் நோவாவின் பெயரை இங்கே கொண்டு வருகிறார்? இந்த லாமைக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்களோ பிறந்திருக்காங்க, அவங்க பெயர் எதுவுமே இல்லை. நோவாவை மட்டும் கொண்டு வர காரணம் என்ன? வாய். ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு அதே 5ஆம் அதிகாரம் 18 படிக்கிறேன். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவங்க பெயர் எதுவுமே சொல்லப்படலை. ஏனோக் பெயரை மட்டும் ஏன் சொல்லப்படுகிறது? அங்கே நோவாவின் பெயரை மட்டும் ஏன் சொல்லப்படுகிறது? அவங்க தான் ஹீரோ இந்த இடத்துல, முக்கியமானவர்கள். பிறகு யாரேத்தினுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். சொன்னதுமே 21 சொல்லுது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். அப்போது ஏனோக்கை அந்த இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று என்ன சொல்கிறாங்க? மற்ற பிள்ளைங்க பெயர் சொல்லப்படலை, ஏனோக் பெயர். அதே போல் நோவாவின் பெயர் அங்கே சொல்லப்படுது. இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த ஸ்டோரி கொண்டு வர அந்த ஏனோக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஆத்தர். உங்களுக்கு விளங்குதுங்களா? இது பைபிள் இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம பார்க்கலாம். மத்தேயுல கூட 14:14 ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னா அதற்கும் ஆத்தர் இன்டென்ஷன் மீனிங் ஒன்று இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ எதற்காக ஆத்தர் அதை எழுதினார்? ஒய் என்றால் அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம பார்க்கணும். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த பொழுது தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுகிறதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே என்றார். இப்போ 2வது கேள்விக்கு இங்கே வரோம். விச் பீப்புள்? அந்த இடத்துல வை, நோவாவை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் தான் ஹீரோ. இந்த இடத்துல ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த இடத்துல விச் பீப்புள் யாருக்கு சொல்கிறாரு? அந்த 120 எல்லாருக்கும் சொன்னாரா என்று பார்க்கும்பொழுது
நோவாவின் காலத்தில் வாழ்ந்து பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் வாழ்க்கையை தன் வழியை கெடுத்து கொண்ட அந்த மனுஷரை சொல்கிறார். இப்பொழுது மூன்றாவது கேள்வி இங்கிருந்து போகிறோம். சரிங்களா? ஹவ், எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க, வேதம் எப்படி இப்படி சொல்லுகிறது என்றால், பாருங்கள், ஆதியாகமம் 5:32 நோவாவுக்கு 500 வயது. ஆதியாகமம் 7:6 இந்த ஜலப்பிரளயம் வருகிற அந்த நேரத்தில் 600 வயது. சரிங்களா? அப்போது ஜனங்கள் பூமியில் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்ட நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, நோவா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவனை தேவன் தெரிந்து கொண்டார் பாருங்க. அது கொஞ்சம் முன்னாடி, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அதுதான் ஸ்காலருங்க சொல்கிறாங்க. அப்பொழுது நோவா பிள்ளைகளை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்குல்ல, 500 வயதில். அந்த வயதிலிருந்து ஜலப்பிரளயம் வருகிற அந்த நாட்கள் வரலும் 100 வயது. ஒருவேளை கர்த்தரின் கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைச்சிச்சு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவன் அழைப்பு அந்த காலகட்டத்தில் அவன் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் பேழையை கட்டி முடிக்க எத்தனை வருடம் ஆயிருக்கணும்? 100 வருடம் ஆயிருக்கும். உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்போ இந்த இன்சிடெண்ட் பூமியில் மனுஷனுடைய நாட்கள் முடிவுக்கு வந்துடுச்சு. அவன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. அப்போ ஆண்டவர் எதை வச்சு சொல்கிறாரு? இந்த வருடத்துக்குள்ளாக அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களை அழிக்க போகிறார். இல்லைன்னா வேதவசனம் பொய்யா போயிடும். ஆபிரகாம் 175 வருஷம்டா, ஈசாக்கு 180 வருஷம், யாக்கோபு ஏறக்குறைய 147 வருஷம் வாழறாரு. அப்போ தேவனோட வார்த்தை பொய்யாயிடுமே. அது அர்த்தம் இல்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா காட்ஸ் இன்டென்ஷன் அல்லது அந்த ஆத்தருடைய இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 120 வருடம் என்பது ஆண்டவர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு. பிறகு நோவாவை என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்கிறார். அதனால தான் அங்கே நோவா வந்து அந்த சீனுக்கு வருகிறார், கொண்டு வரார். எப்படி ஏனோக்கு அங்கே வந்தாரோ அதுபோல் நோவாவை கொண்டு வருகிறார். அப்படி வேதத்தை மேலேயும் கீழேயும் படிக்கணும். நீங்கள் ஒரே வசனத்தை மட்டும் படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? குழப்பமாக போயிடும். வயசு குறைந்தது உண்மை, ஆனால் அந்த இடத்துல சொன்னது 120 வயது என்று சொன்னது அந்த காலகட்ட மனுஷரை, அந்த வருஷத்தை சொல்கிறது, வயதெல்லாம் சொல்லலை. அவன் வாழ்கிற நாட்கள்னு சொல்கிறாரு. இப்போ சிம்பிள்ரா. முதலாவது, வை, நோவாவை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு நோக்கம் இருக்குது. ஏனென்றால் அவன் குடும்பத்தை காப்பாற்றி அவன் நீதிமானாக இருந்தான். அவங்க பிள்ளைகள் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வரணும் பூமிக்கு. இரண்டாவது, எந்த ஜனங்களுக்கு 120 வருடம்னு சொன்னார்? அவங்க வயசெல்லாம் சொல்லலை, அவன் வாழ்கிற நாட்கள்னு சொல்கிறார். யாரை? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது கேள்வி, எப்படி இதை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நோவாவுக்கு 5:32 சொல்லும் போது ஆதியாகமம் 500 வருடம், ஜலப்பிரளயம் வந்தது இவனுக்கு 600 வயதாக இருக்கும்பொழுது, அதுதான் 7:6 பார்க்குறோம். ஆதியாகமம் 100 வயதாகுதுங்களா? அப்போ அப்பொழுதே கர்த்தர் தெரிந்து கொண்டு இருந்தாலும், அப்போ ஆண்டவர் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அவர் டிசைட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு பிறகு நோவாவை பார்க்குறார். அதற்கு ஏறக்குறைய ஒரு 20 வருடம் ஆயிருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேழையை உண்டு பண்ணி சொல்லி ஆண்டவர் வந்து அவனுக்கு கட்டளை கொடுத்தது அவனுக்கு 500 வருடத்துலேருந்து 600 வருடத்தில் தான் என்ன ஆகுது? அது டேக்கப் ஆகுது, மழைலாம் வருது. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 120 வருஷம் ஆகுது. யூ காட் இட்? இதை தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள். மற்றபடி இனிமேல் மனுஷன் பூமியில் 120 வருடம் தான் வாழ்வான் வேதத்தில் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் வேதமே பொய்யாயிட்டு இருக்கு. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதை விட அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ புரிந்தது அவனுக்கு? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் 120 வருடத்தில் ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. யூ காட் இட்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து மற்றவர்களோடு கூட பேசுங்க. அடுத்து சில பேர் கேட்டிருந்தீங்க, பாஸ்டர் நீங்கள் திரியேக தேவனை குறித்து நீங்கள் பேசுங்க, இந்த ட்ரினிட்டி டாக்டரினை பேசுங்க என்று. திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்களிலும் இந்த ட்ரினிட்டி திரியேக தேவனை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.